ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு மிகப்பெரிய அறுவடையை பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனோட வேண்டிக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க முதல்ல வெண்டைக்காய் பறிச்சிக்கலாங்க. இப்போ வெண்டைக்காவும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. தண்ணி விடும்போது ஒன்று ரெண்டு பறிச்சிட்றேங்க. சரி, இன்றைக்கி வீடியோக்கு காட்டலாம் வெண்டைக்காயன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் பறிக்கலைங்க. ஒரு 3 வெண்டைக்காய் 4 வெண்டைக்காய் இருக்குதுங்க இன்றைக்கி. சின்னதுலேருந்தே காய் வைக்கிதுங்க இந்த காய். அதுதான் இதுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இது என்னன்னா, வெண்டைக்காய் செடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக வளர்ந்த பின்னாடி தான் ஒவ்வொரு காயாக வச்சுட்டு போகுங்க. ஆனால் இது அப்படி இல்லைங்க, நல்லா சின்னதுலேருந்தே காய்ங்க. இது வாடே பாருங்கள், அடியிலேருந்தே எனக்கு 4 காய் கொடுத்து முடிச்சிருச்சுங்க. அந்த மாதிரி ஒரு ஜான் தான் வளர்ந்துருக்குது, அதிலே 4 காய் கொடுத்துருச்சுங்க. வாங்க அடுத்தது கொத்தவரங்காய் பறிச்சிக்கலாம். புது வரவு கொத்தவரங்காய். இதுக்கு மேலே கொத்தவரங்காயும் வர ஆரம்பிச்சிருங்க. கொத்தவரங்காய் நடுவில் ஒரு கொஞ்ச நாள் நம்மளுக்கு அறுவடை இல்லாத போயிடுச்சுங்க. செடி வராததுனால நடுவில் அறுவடை இல்லாத போயிடுச்சு. இதுக்கு மேலே கொத்தவரங்காயும் அறுவடைக்கு வருங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், லீஃபு எவ்வளோ அழகாக ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் காய். வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. இதே மாதிரி தொடர்ந்து என்னுடைய சேனலை பாருங்கள். என்னென்ன எப்படி காய் வளர்த்து, அதாவது மாடி தோட்டத்தில் எப்படிலாம் நம்ம காய் வளர்க்குறது, காய் அறுவடை பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவும் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டு வருவேங்க. வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ண தான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமாக உங்களால் கற்றுக்கவும் முடியும். அதை நீங்கள் செய்யும் போது உங்களுடைய மாடி தோட்டத்துலேயும் உங்களால் நல்ல அறுவடை எடுக்க முடியுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி உங்களாலையும் காய் பறிக்க முடியுங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்து கேட்லாக் பார்க்கலாங்க. எல்லா விதையுமே இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க, பார்த்து வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு ரேட் எவ்வளவு எல்லாமே உங்களுக்கு அதிலே கேட்லாக்லேயே உங்களுக்கு விளக்கமாக நான் கொடுத்துருக்குறேங்க. அதனால் பார்த்துட்டு நீங்கள் என்ன வேணுமோ ஆர்டர் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீல ராகுங்க. இது கொத்தவரங்காயில் நீல ராகுங்க. இதில் தான் நான் 3 செடி விதைக்கினே விட்டுலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா இது கொஞ்சம் நீளமாக காய் நம்மளுக்கு கொடுக்கும். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், காய் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய அது பிரியுங்க. அது பெரிய செடியாக வளருங்க, இது வளராது. ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா இது காய் கொஞ்சம் நீளமாக கிடைக்கும், அது கொஞ்சம் குட்டியாக கிடைக்கும், அவ்வளோதானே தவிர ரெண்டும் ஒரே காய் தாங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் இலசாவே பறிச்சுக்கிட்டேங்க. முருங்கைக்கீரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதையும் ஒரு நாள் அறுவடை பண்ணணுங்க. பாருங்கள், இது விதைக்கு பாருங்கள் விட்ருக்கேன். குத்தவரை இதில் இருக்கிறது பூராமே விதைக்கு தாங்க விட்ருக்கேன். விதைக்கே ஒரு செடியை விட்டுட்டுங்க, காய் பறிக்கிறது இல்லைங்க இதில். ஏன்னா அவரையும் சில பேர் விதை கேட்டிருக்கீங்க. அதனால் நான் விதை சேகரித்து வச்சுருக்குறேங்க. எல்லாம் ஓரளவுக்கு சேகரிச்சிட்டேங்க. வாங்க கீரை பறிச்சிக்கலாம். பாருங்கள், இது சிகப்பு தண்டுக்கீரையும் பச்சை தண்டுக்கீரையும் ரெண்டும் கலந்து போட்டேங்க இந்த பேக்கில். அதாவது 9க்கு 24 இன்ச்சுங்க அகல பேக்குங்க. இது எப்படி தளத்தல்னு வளர்ந்துருக்குது பாருங்கள். கீரைக்கு பஞ்சம் இல்லாத அளவுக்கு இந்த முறை எனக்கு நிறைய கீரை எல்லா பேக்கிலேருந்தே நான் அறுவடை பண்ணுறேங்க. இப்போலாம் அறுவடை பண்ணேன்னா கீரையும் சேர்த்து தாங்க அறுவடை பண்ணுறோம். முதல்ல வீடியோங்கள்லாம் பார்த்திங்கன்னா நான் கீரை அவ்வளோவா அறுவடை உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கீரையும் நான் அதிகமாக அறுவடை பண்ணுறேன். அது உங்களுக்கு காட்டவும் செய்கிறேங்க. ஏன்னா இப்போ கீரை நிறைய பேர் கீரையும் விரும்புகிறீங்கன்றதுனால அதையும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேங்க. இப்போ ஏன்னா கீரை விரும்பாதவங்க யாருமே கிடையாதுங்க. அதனால் இப்போ அதையுமே வீடியோவுக்கு காட்டுறேங்க. இப்போ நான் அதுங்க ஒரு கத்தைக்கு மேலே வந்திருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா பாலக்கீரைங்க. முதல்ல பாலக்கீரை தாங்க விதைச்சேன், சரியாக முளைக்கலை. அதனால தான் இதில் அப்படியே நான் சிகப்பு தண்டுக்கீரையும் பச்சை தண்டுக்கீரையும் விதைச்ச விட்டேங்க. பாருங்கள், இவ்வளோ கீரை எல்லாம் செருக்க இருக்குதுங்க. உரமில்லாத கீரைங்க, எருவில் வளர்ந்த கீரைங்க. இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி விளைஞ்சி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியங்க. ஏன்னா நம்ம எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாத விளைஞ்சி சாப்பிட்றது உண்மையிலே ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொல்லலாம். நம்ம திருப்தியாக அதை சமைச்சு சாப்பிடும் போது ஒரு மன திருப்திங்க நம்மளுக்கு. வாங்க கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம்.
கத்திரிக்காய் அறுவடையும் ஒரு சிஸ்டர் விரும்புகிறீங்க, அதுக்கு வேண்டிய அந்த கத்திரிக்காய் அறுவடையே நான் போடுறேங்க. நீங்கள் முழுசாக வீடியோ பார்க்கணுன்னு தான் என்னுடைய ஆசைங்க. எந்த வீடியோவும் நான் போடுற வீடியோங்களில் உங்களுக்கு எல்லாமே ஒரு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்குங்க, இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து பழகுங்க. இந்த கத்திரிக்காய் ரகம் உண்மையிலே வந்து சூப்பரான ரகங்க. இன்னுமே பார்த்திங்கன்னா என்னுடைய மாடி தோட்டத்தில் இந்த ரகம் நான் வந்து வச்சுட்டே தாங்க இருக்கேன். கத்திரிக்காய் ரகத்தில் பார்த்திங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் கேட்லாகில் பார்த்திங்கன்னா ஒரு 17 வகையான கத்திரிக்காவை நான் வந்து இப்போ கேட்லாகில் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறேங்க. விதை வந்து வித்தியாசமாக நம்ம நாட்டு வகை காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. அதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஓரளவுக்கு எல்லாமே வந்து சொத்தில் இல்லாத இப்போ பூச்சி தாக்குதல் இல்லாத விளைஞ்சதுனால நான் வந்து எல்லாமே விதை எடுத்து வச்சு இப்போ உங்களுக்கு வந்து நான் கேட்லாகில் அதை ஆட் பண்ணியிருக்கிறேங்க. அதனால் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பாருங்கள். ஏன்னா கத்திரிக்காய் ரகம் வந்து அவ்வளோ ஒரு அருமையாகவும் இருக்குது, இந்த டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்குதுங்க. நான் வந்து விளைஞ்சி அதில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் அதை வந்து நல்லா இருக்குதுன்னா மட்டும்தான் அதை என்னுடைய கேட்லாகில் நான் ஆட் பண்ணுறேங்க. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கணுங்க அதுக்கப்புறம் தான் நான் வந்து அது கேட்லாகே வருங்க. அந்த அளவுக்கு இந்த கத்திரிக்காயோடைய வெரைட்டி வந்து இப்போ இன்னுமே நான் வந்து 8 வகையான கத்திரிக்காய் நாற்று கூட என்னுடைய ஏஆர் கிச்சன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நான் போட்டிருப்பேங்க. மார்ச் மாதம் விதை விதைப்புன்னு சொல்லி என்னுடைய ஏஆர் கிச்சன் வீடியோவில் நான் போட்டிருக்கிறேங்க. பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க பாருங்கள் அந்த சேனலையும். அதனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி மாடித்தோட்டம் இருக்குன்றதை நான் அப்டேட் கொடுத்துட்டே போவேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது ஆரம்ப ஸ்டேஜ் இருக்கிறவங்களுக்கு மாடித்தோட்டத்தில் எதுனா டவுட்டு, நம்மளால் வந்து எப்படி அதை விளையிறது அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு டவுட் வருதுன்றதுனால தான் இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வரேங்க. இதில் வந்து நிறைய ஐடியா சொல்லியிருப்பேன், என்ன சொல்கிறது, டிப்ஸ் சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி எப்படி விதைக்கணும்னு சொல்லியிருப்பேன். வளர்க்குற வீடியோ மட்டும்தாங்க நான் வந்து இதில் இன்னும் போடாது இருக்கேன். ஏன்னா பராமரிப்புன்னு ஒன்று போட்டோம்னா மட்டும் உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரிஞ்சிருங்க. அது வந்து என்னுடைய ஏஆர் கிச்சனில் வீடியோவிலையும் நான் போட்டுட்டு தாங்க வரேன். அதனால் சேனலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டுமே உங்களுக்கு எல்லா விஷயமும் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து கற்றுக்கலாங்க. ஏன்னா மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அனுபவமும் ஒன்று இருக்குதுங்க, கற்றுக்கிறதுன்னு ஒன்று இருக்குதுங்க, ரெண்டுமே இருக்குதுங்க. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யாராலுமே சொல்லிக்க முடியாதுங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கட்டத்தில் தெரியாத விஷயமும் நிறைய இருக்குங்க. அதனால் மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து வருஷம் கற்றுட்டே தாங்க இருக்க முடியும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. அதனால் எனக்குமே இன்னும் வந்து நானுமே நிறைய விஷயம் கற்றுட்டு தாங்க வரேன். நிறைய கமெண்ட்டு படிக்கிறதுலையும் கற்றுக்குறேங்க, நிறைய விஷயத்தை நீங்கள் சொல்கிறதுலையும் நான் கேட்டு கற்றுக்கிறேன். அந்த மாதிரி நிறைய விஷயமும் நானுமே இன்னும் கற்றுட்டே தாங்க வரேன். இப்போ நான் வாட்ஸ்அப்பில் விதை விற்கிற அளவுக்கு என்னை வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணியிருக்கீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கு தான் உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே எனக்கு நான் என்னென்ன பண்ணுறேனோ அதை உங்களுக்கு அப்படியே நான் அப்டேட் கொடுத்துட்றேங்க. மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நாற்றை வந்து பார்த்திங்கன்னா விட்டு வச்சுட்டே இருக்கணுங்க. நாற்று இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து பேக் காலியாக நாம் வந்து பிடுங்கி நட்டுட்டு இருக்கலாங்க. அப்படி பண்ணோம்னா மட்டும்தான் தொடர்ந்து காய் பறிக்க முடியுங்க. இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய மாடி தோட்டத்தில் நாற்று இருந்துகிட்டே தாங்க இருக்கும். அந்த மாதிரி தாங்க நான் வந்து மாடி தோட்டத்தை ரன் பண்ணிட்டு வரேன். இல்லைன்னா என்னால் தொடர்ந்து காயெலாம் பறிக்க முடியாதுங்க. தொடர்ந்து எனக்கு காய் பறிக்கிறேன் அப்படின்னா எனக்கு நான் தொடர்ந்து செடிங்களை வச்சு வளர்த்துட்டே இருக்கிறேங்க. இளம்பேச்சு இருந்துகிட்டே இருக்கும், காய் கொடுக்குறது இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி தான் நான் கொண்டுட்டு வரேங்க. விதை போட்டு மட்டும் வச்சோம்னா போதுமானதுங்க. ஏன்னா விதை போட்டோம்னாவே பேக்கில் பொறுத்த வரைக்கும் சங்குப்பூச்சி இருக்கா, எறும்பு வருதான்றதை மட்டும் நம்ம நோட்டீஸ் பண்ணோம்னாவே விதை வந்து நம்ம அழகாக முளைக்க வச்சு நம்ம அழகாக வளர்த்திட முடியுங்க. அதை மட்டும் நம்ம வந்து தொடர்ந்து கவனிச்சிட்டு வந்தாவே போதுமானதுங்க. நாங்கள் அத்திப்பழம் பறிச்சிக்கலாம். அத்திப்பழம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பழுத்துருக்கு. கலர் பாருங்கள், இந்த கலர் தாங்க ஃபுல்லாக மாறணும். ஆனால் ஃபுல்லாக மாறிச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பழம் கிடைக்காதுங்க. வாங்க அடுத்து வந்து நம்ம கொடி எலுமிச்சை பறிச்சிக்கலாம். கொடி லெமன் ஏன்னா நல்லா எல்லோ இசாகவே மாற ஆரம்பிச்சிருச்சுங்க. காய் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அறுவடை பண்ணிக்கலான்னு தாங்க பார்த்தேன். ஆனால் இது வந்து பார்த்தா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கு தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு பழ செடி அப்டேட் ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னது இதுதாங்க. இதுவும் இப்போ வந்து பழமாகி வச்சுருதுங்க. பழமாக நல்லா சாரம் ஃபுல்லாக இருக்குதுங்க. அந்தளவுக்கு இப்போ இந்த வெயில் காலத்துக்கு நல்ல ஒரு பழங்க. வைட்டமின் சி இதில் நிறைஞ்சு இருக்குதுங்க. இதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு 2 கிலோவுக்கு மேலே வருதுங்க. அந்தளவுக்கு காய் இருக்குதுங்க. இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் பறிச்சிட்றாங்க, செடியில் இருக்கிறதெல்லாமே பறிச்சிட்றாங்க. ஏன்னா பூ பிஞ்சு எடுக்குதுங்க, அது கொஞ்சம் நல்லா பெருசாக ஊறட்டும் அப்படின்றதுனால இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி பறிச்சிடலான்னு பறிக்கிறேங்க.
பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. குண்டு குண்டான எலுமிச்சங்க, குண்டு குண்டான லெமன். லெமனே பெரிய சைஸுங்க. கொடின்னு சொல்லி தான் இது பேரே கொடி லெமன் தாங்க. ஆனால் இது கொடி மாதிரிலாம் போகிறது இல்லைங்க, குத்து மாதிரி தான் வருது. பாருங்கள் லெமனை எவ்வளோ சூப்பரான லெமன். ஒரு அத்திப்பழம், கொத்தவரங்காய், அவரைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, கீரை அப்படின்னு ஒரு கலப்படமான ஒரு அருமையான அறுவடைங்க இது. இது ஒரு மிகப்பெரிய அறுவடை தாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு புதன்கிழமை வருங்க, பார்த்து அதுக்கும் சப்போர்ட் கொடுங்க. தொடர்ந்து சேனலை பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தால் தான் உங்களாலையும் மாடி தோட்டத்தில் என்னென்ன நான் பண்ணுறேன் அப்படின்றதையும் பார்க்க முடியும். நீங்களும் அதே மாதிரி அறுவடை எடுக்கலாங்க. அடுத்த வீடியோ புதன்கிழமை வருது பாருங்கள். பாய்.